மேனேஜரு ஓரின சேர்க்கையில் வந்து ஈடுபட்ட ட்ரை பண்ணாங்க ரூமில். எனக்கு இது மாதிரி நாகூர் நாகூர் சைட்டில் கூப்பிட்டு போயிட்டு பணி புரியும் போது நான் நைட்டில் மேனேஜரு ஓரின சேர்க்கையில் வந்து ஈடுபட்ட ட்ரை பண்ணாங்க ரூமில். நான் தப்பிச்சு வந்து இந்த மாதிரி ஜென்ரல் மேனேஜர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு வந்து. அவங்க வந்து இது மாதிரி கேஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், நாங்கள் வந்து பார்த்து வரோம் சொல்லி ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ரிட்டன் லெட்டரில் வந்து எனக்கு வந்து எடுத்தேன். இது மாதிரி ஆயிடுச்சு சொல்லி எழுதி கொடு சொல்லி எடுத்து வாங்கிட்டு அவங்க மேலே தகுந்த ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லி ஜென்ரல் மேனேஜர் சொன்னார். அதுக்கப்புறம் நானும் வந்து என்ன சைட்டு காமிச்சிட்டாங்க. சைட்டு காமிச்சிட்டு இவங்க வந்து அவர் மேலே வந்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அவங்க வந்து கன்டினியூஸாக வேலை செய்ய விட்டு 3 மாதம் வரைக்கும் வேலை செய்ய விட்டு அவங்க எல்லாம் ப்ராப்பராக அமைச்சிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி நான் சைட்டில் தெரிஞ்ச உடனே எனக்கு ஒரு 3-4 மாதம் வச்சோடனே இது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பசங்கள்லாம் இந்த மாதிரி அவங்க சும்மா விட்டுட்டாங்களே இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் கிளம்புறேன், எனக்கு பண உளைச்சலாக இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு என்ன வேலை செய்ய முடியாதுன்னு அவங்க வந்து நான் கொடுக்க முடியாது, பண்ணுறதை பண்ணிக்கோ சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் வந்து இது மாதிரி ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இவங்க கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் விசாரிச்சு எனக்கு எந்த ஒரு இதுவும் ஆக்ஷன் எடுக்கமான்னு தோணுச்சு. நான் சிஎம்சியில் வந்து ஜூன் 3ஆம் தேதி வந்து சொன்னேன். சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு விசாரிச்சு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. 10 நாள் ஆயிடுச்சு, ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. ஸ்டேஷன்ல வந்து விசாரணை வந்து இது பண்ணாங்க. அதில் வந்து ஸ்டேஷன்ஸ் அதில் 3 வருஷம் பாண்ட் இருக்கு சொல்லி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தர முடியாதுன்னு கம்பெனி சைடில் சொல்லிட்டாங்க. இவங்க சைடில் வந்து சொன்னதும் பாண்ட் இருக்கு சொல்லி அவங்களும் வந்து விசாரணை கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, லீகலாக போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவங்க போலீஸ் வந்து அதுக்கு மேலே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இப்போ 15 நாள் வந்து போய் நிற்கிறேன். டாக்குமெண்ட் கொடுத்தா தான் வந்து நான் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இது பண்ணுவேன். 1 லட்ச ரூபா காசு கேட்குறாங்க. 1 லட்ச ரூபா காசு கேட்டு இது பண்ணுறாங்க. அதை கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து எல்என்டோ கிரைமோன்னு சொல்லி என்னை வந்து அலக்கழிக்கிறாங்க. எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல. நான் என் டாக்குமெண்ட்ஸை என்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம் மீட்டு தரணும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மாதம் சம்பளத்தோடு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க என்கிட்ட. அப்புறம் இது மாதிரி விசாரணைக்கு வந்து போகிறப்ப என் மாமா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் மிரட்டினாங்க. இது மாதிரி நாங்களும் வந்தால் உடைச்சிருவோம், அது இது வரணும்னு சொல்லி கம்பெனி சைடில் மிரட்டினாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.